ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். நாகப்பட்டினத்தின் நிலவல்ல ரகசியம். அதாவது பாதாள லோகத்து நாகராஜனும் கடலில் மறைந்த நாகினி தேவியின் தியாகமும். அதுதாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய திருநாட்டில் கடற்கரையோரம் அமைந்திருக்கும் ஒரு புண்ணிய பூமி தான் நாகப்பட்டினம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த கதை இந்த நகரத்தின் பெயரிலேயே புதைந்திருக்கும் ஒரு அழகான புராணத்தை, பல நூறு வருடங்களுக்கு முந்தைய ஒரு தெய்வீக ரகசியத்தையும் பற்றியது. நாகப்பட்டினத்தின் வளத்திற்கும் அதன் ஆன்மீக சக்திக்கும் காரணம் வெளியில் தெரியும் மனிதர்கள் அல்ல. பூமிக்கு அடியிலிருந்து கடலின் அலைகளுக்குள்ளிருந்து இன்றளவும் இந்த மண்ணை காக்கும் ஒரு தெய்வீக தம்பதியினர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மர்மமான கதையை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாதாள லோகத்தின் விளக்கம். அதாவது இந்த புராணத்தின் தொடக்கம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்கிறது. நாகப்பட்டினம் நிலத்தின் அடியில் வெறும் மண் அல்ல, ஒரு முழுமையான நாக சாம்ராஜ்யம் இருந்தது. இதுதான் பாதாள லோகம். இருளில் இருந்தாலும் அது ஒளியை விட சக்தி வாய்ந்தது. அந்த பாதாள லோகத்தின் முடிசூடா அரசர் அளவிட முடியாத சக்தி கொண்ட நாகராஜன். அவரது பொறுப்பு அப்படின்றது ரொம்பவே பெருசு. நாகமணி பூமியின் உயிர் நாடி போன்ற அளவற்ற சக்தியை உடைய ஒளி வீசும் நாகமணி. தெய்வீக ஜலம், வற்றாத தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் தெய்வீக ஜலம். கோவிலோட பாதுகாப்பு. நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள அத்தனை தொன்மையான ஆலயங்களின் பாதுகாப்பையுமே இவரை கவனித்து வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. நாகராஜனின் துணையாக ஒரு வசீகரமான அழகிய நாகினி தேவி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவரோ பாதாள லோகத்தில் இருக்கலை. மனிதர்களைப் போலவே ஒரு மனித உருவத்தில் இருந்து இந்த பூமியை மறைவாக வாழ்ந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய வாழ்க்கை தான். மனிதர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள, அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்ந்து நாகராஜனுக்கு தகவல் சொல்லவே நாகினி இந்த பூமியின் மீது உலா வந்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவள் பாதாள லோகத்திற்கும் வெளி உலகத்திற்கும் இடையே இருந்த ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு பாலமாகவும் இருந்திருக்கிறாங்க. அமைதி நிரம்பி இருந்த அந்த நேரத்தில் இருளின் சக்தியான ஒரு கொடிய அசுரன் நாகப்பட்டினத்தை நோக்கி நகர்ந்தான். அவனது ஒரே நோக்கம் மண்ணை அழிப்பது தான். அசுரன் நாகராஜனின் பலம் முழுவதற்கும் காரணமான நாகமணியை திருட திட்டமிட்டிருக்காரு. இந்த திருட்டு நடந்தால் விளைவுகள் மிக கொடூரமானவை. நிலம் வறண்டு போகும், மழை என்ற பெயரே இருக்காது, மக்கள் பசியால் வாடி அவர்களின் வாழ்க்கை முழுவதுமாக அழிந்துவிடும். அசுரன் மெல்ல மெல்ல தனது இருள் சக்தியை பரப்பி நாகமணியை அடையும் தருவாயில இருந்திருக்காங்க. நாகமணி திருடப்படும் அந்த கடைசி தருணத்தை நாகினி தேவி உணர்ந்து, அவள் இனி மறைந்திருக்க முடியாது, இந்த பூமிக்காக இந்த கணம் ஒரு தியாகத்தை கோரியது நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக கண்ணிமைக்கும் நேரத்தில் நாகினி தனது அழகிய மனித உருவத்தை களைத்து பல ஆயிரம் பாம்புகளின் தலைகள் கொண்ட தன் உண்மை தெய்வீக நாகரூபத்தை வெளிப்படுத்தினாள். அந்த தோற்றமே அசுரனின் படைகளை நடுங்க வைத்தது. இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.